ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஏகான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் மனிஷா ஏகான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கப்பால் 2 கப் அளவு தான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாக இருந்தும் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்துச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு அதில் எந்த கப்பில் மாவு அளந்தோமோ 2 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம்னு சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் பாகு வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே எடுத்து தூசு மண் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயை வச்சு வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா வெல்லம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவும் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான சூட்டிலேயே மாவு நல்லா வெந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு மாவு. நல்லா கலந்து விட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ மாவை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு பிடி கொழுக்கட்டையில் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் சூடாக இருந்தோம் ஒரு வெள்ளை துணியை வச்சு அதில் பிடிச்சி வச்சுக்கிற பிடி கொழுக்கட்டைங்களை சேர்த்துக்கலாம். துணியை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போது மூடி திறந்து வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். கொழுக்கட்டைங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. சுவையான இனிப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனிஷா ஏகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.